نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا تقبل دعاء எங்கள் இறைவா எங்கள் துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய பிரார்த்தனையை விரைவாக அங்கீகரிக்க வேண்டும் என்பதாக எண்ணம் கொள்ளக்கூடிய அடியார்கள் தான் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தான் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாரை, பாவ மன்னிப்பை அல்லாஹ் விரைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தனக்கு தேவையான ரிஸ்க்குகளை தான் கேட்கும் போது அல்லாஹ் உடனடியாக வழங்க வேண்டும். இந்த மாதிரி எண்ணக்கூடிய தன்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் இந்த நிலையை அவர்களுக்கு வழங்குவான் என்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். முதல்ல இந்த ஒரு குணத்திலிருந்து நீங்க தவிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யப்படும்? உங்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பதாக ஒரு குணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா, வதந்திகளை பரப்புதல் இருக்குது. ஒரு தவறான ஒரு செய்தி, பொய்யான ஒரு செய்தி, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி, இந்த செய்தியை எவர் ஒருவர் பரப்பி விடுறாரோ, அது உண்மையானும் தெரியல அல்லது அது பொய்யானும் தெரியல, அவர் கேள்விப்படுறார், ஏதோ ஒரு செய்தியை கேள்விப்படுறார், யாரை பத்தியாவது கேள்விப்படுறாரு, ஏதோ ஒரு நிலையில அந்த செய்தி அவருக்கு கிடைக்குது. இப்ப இந்த செய்தி உண்மையாங்கிறதும் தெரியாம, அது பொய்யுங்கிறதும் தெரியாம, அது எப்படிப்பட்ட ஒரு செய்தி, அது இட்டுக்கட்டப்பட்டதா அல்லது வேணுக்குனே அவர் மீது பொய்யாக சொல்லப்பட்டதா என்கின்ற எந்த விதமான முகாந்திரமும் அவருக்கு தெரியல. ஒரு செய்தி ஒன்று வருது, உடனே என்ன செய்யறாரு? அந்த செய்தியை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அப்படியே பரப்பி விடுறார். இப்படி இந்த வதந்திகளை பரப்பக்கூடியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். வதந்திகளை பரப்பக்கூடியவர்கள் என்ன செய்ய, அந்த அந்த செயல் இருக்குது, அது அல்லாஹ்விற்கு பெரும் கொண்ட கோபத்தை ஏற்படுத்துது. யாரின் மீது? யார் எந்த மனிதர் அதை பரப்பி விடுறாரோ, ஒரு வதந்தியான ஒரு செய்தியை பரப்பி விடுறாரோ, அவரின் மீது என்ன செய்யப்படுது? அல்லாஹ்வினுடைய கோபம் ஏற்படுது. அப்ப அல்லாஹ் யார் மீது கோபம் கொள்கிறானோ அவர்களுடைய பிரார்த்தனைகளை என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். ஏன்னு சொன்னா இந்த வதந்தினால நிறைய குழப்பங்கள் ஏற்படும். ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அண்டை வீட்டுக்காரர் அன்சாரி சஹாபி ஒருவரும் நபி இடத்துல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல மார்க்க கல்வியை என்ன செய்வாங்க? கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார். அன்சாரி சஹாபியும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் பெருமானார் இடத்துல அப்பப்போ என்ன செய்வாங்க? மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அன்சாரி சஹாபி என்ன செய்யறாருன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மனைவியை தலாக்கு விட்டுட்டாங்கக்கூடிய ஒரு செய்தியை அப்படியே பரப்பி விட்டுறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மனைவியை என்ன செஞ்சிட்டாங்க? தலாக்கு சொல்லிட்டாங்க என்கின்ற செய்தியை அப்படியே பரப்பி விடுறாரு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன் மகள் ஹப்சாவிடம் சென்று இதை கேட்கிறாங்க, என்னம்மா இந்த மாதிரி நடந்துச்சா, நபி அவர்கள் தலாக் கொடுத்துட்டாங்களா என்கின்ற செய்தியை கேட்கிறாங்க. இப்ப ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல, அவங்க ஒரு 10 நாளா வீட்டுக்கு வர்றதில்லை, ஒரு 10 நாளா வீட்டுக்கு வர்றதில்லை, அவ்வளவுதானே தவிர வேற எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்குள்ள இல்லை, அப்படிலாம் எந்த ஒரு தகவலும் நடக்கவே இல்லை என்ற செய்தியை ஹஸ்ஸா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க. ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு மீண்டும் வந்து என்ன செய்யறாங்க? பரப்பி அந்த வதந்தி பொய் என்கின்ற ஒரு தகவலை மக்களிடத்துல சொல்லி அந்த குழப்பத்தை விட்டு அவங்க தவிர்த்து வச்சாங்க என்பதாக நம்ம வரலாறுல பார்க்கிறோம். புகாரில் இந்த ஹதீஸ் வருது. இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு வதந்தி என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா, தனக்கு தெரியாத ஒரு செய்தியை நம்ம வெளியில சொல்லும் பொழுது அதனால பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் மனைவியை தலாக்கு கொடுத்துட்டாங்கிற ஒரு செய்தி சாதாரணமான ஒரு செய்தி அல்ல. இது சஹாபாக்களுக்கு மத்தியில் அது நல்லதையும் அது ஒரு பெருங்கொண்ட ஒரு அதிருப்தியை அது ஏற்படுத்துது. பெருமானாருடைய வாழ்க்கையில் அது ஒரு பெருங்கொண்ட அதிருப்தியை சஹாபாக்களுக்கு மத்தியில் அது ஏற்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை
வெளியில சொல்வதன் மூலமாக நிறைய இழப்புகள் ஏற்படும். அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வதந்தியை நம்பாதீங்க, வதந்தியான செய்திகளை பரப்பாதீங்க. எது என்று உனக்கு தெரியவில்லையோ அந்த செய்தியை எவன் ஒருவன் வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கிறார், என்னன்னே தெரியாத ஒரு செய்தியை எவர் ஒருவர் வெளியில சொல்றாரோ அல்லது பரப்புறாரோ இவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப இந்த குணம் என்ன செய்யப்படும் சொன்னா, பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவதிலிருந்து இந்த குணம் என்ன செஞ்சிடும், பிரார்த்தனை துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு குணமாக இந்த குணத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், இதே செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். வஇதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பிஹி. அல்லாஹ் அழகான ஒரு விஷயத்தை சொல்லி காண்பிக்கின்றான். மக்களுக்கு மத்தியில அமைதியோ அச்சமோ தரக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயம் அவர்களுக்கு கிடைத்தால் உடனே அதனை அவர்கள் பரப்பி விடுகின்றார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அது அமைதியை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது அச்சத்தை தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சரி, இந்த பரப்பி விடுறத அல்லாஹ் விரும்புறான். அதை கொண்டு போய் உடனே என்ன செஞ்சிடணும், கொண்டு போய் மக்களுக்கு மத்தியில இதான் செய்தி என்பதாக பரப்புறத அல்லாஹ் விரும்பல. இப்ப அல்லாஹ் சொல்றான், அமைதியை தரக்கூடிய செய்தியா இருந்தாலும் சரி அல்லது மக்களுக்கு பதட்டத்தையும் ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு போய் என்ன செஞ்சிடாதீங்க, அவர்கள் பரப்பி விடுகின்றார்கள். ஒரு செய்தி கிடைத்தால் அதனை பரப்புவதை இந்த வசனத்தின் வாயிலாகவே அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்படிலாம் நீங்க ஒரு செய்தியை கொண்டு போய் என்ன செஞ்சிடாதீங்க, மக்களுக்கு மத்தியில பரப்பிடாதீங்க. தொடர்ந்து அல்லாஹ் இந்த வசனத்துல பேசும் பொழுது, அல்லாஹ்வின் தூதரிடம் தெரிந்தவர்களிடம் ஞானம் உடையவர்களிடம் சொல்லி இருந்தால் உண்மையை ஆய்வு செய்து புரிந்து கொண்டிருப்பாங்க. ஒரு செய்தி ஒன்று கிடைக்குது, அதை வெளியில பரப்புறதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட சொல்றதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். யார்கிட்ட அப்படின்னு சொன்னா, கல்வி கற்றவர்கள் அல்லது கண்ணியமானவர்கள் சிறந்தவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் சொல்லி அந்த செய்தி என்ன செய்யலாம், இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க ஆய்வு செஞ்சு அது உண்மையா பொய்யா என்பதை ஒரு தகவலை அவங்க கொடுப்பாங்க என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக ஒரு வழிமுறையை அல்லாஹ் காட்டும். எனவே தெரியாத ஒரு செய்தியை, அறியாத ஒரு செய்தியை, அதை பற்றிய ஒரு இல்மு இல்லாத ஒரு செய்தி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதை கொண்டு போய் பரப்புதல் இருக்குது, அது துஆவையும் ஏற்றுக்கொள்ள விடாமல் ஆக்கிடும். அந்த குணத்தையும் அல்லாஹ் தன்னுடைய இறை வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் கண்டிக்கிறான். இன்னும் சொல்றான், ஒமாலின் நாடி மீனமின் அன்சார், இவர்கள் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர் எவருமே இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றானே. இந்த குணமும் இந்த செயலும் என்ன செய்யுது, அநியாயமான ஒரு செயலாகத்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் பார்க்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா தக்கப்பல் துஆ, எல்லாம் வல்ல இறைவன் நாம் கேட்கக்கூடிய நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. எந்த குணங்களை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அத்தகைய தீய குணங்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாயுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக.